மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். யாரு கேட்ட மேல கை வச்சீங்க? யார் கை வச்சா? நீங்களா கை வச்சீங்க? சரி வாங்க வாங்க வண்டி எடுங்க. யார் கை வச்சா? வண்டி எடுக்கிறது ஓகே, எடுக்கலாம் அது வேற. யாரை கேட்டு மேல கை வச்சீங்க? புதுச்சேரியில் இருந்து 4.5 லிட்டர் மது பாட்டில் கொண்டு வரலாம் என்றும் நாங்கள் 1 லிட்டருக்கு குறைவாகத்தான் கொண்டு வந்துள்ளோம் என சோதனை சாவடியில் நிற்காமல் சென்று போலீசாரிடம் சிக்கியதும் எங்க மீது கை வைக்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு என வீடியோ எடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. யாரு கேட்டு கை வைக்கிறீங்க கேக்குறேன் நானு. யாரு கொடுத்தா உங்களுக்கு உத்தரவு? ஐயா மேல யாரு கை புதுச்சேரியில் இருந்து பாட்டில்களை கடத்தி வருவோரை தடுப்பதற்கு என கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் சோதனை சாவடிகள் அமைத்து மதுவிலக்கு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கடலூர் வரும் சாலையில் ஆல்பேட்டை என்ற பகுதியில் முக்கிய சோதனை சாவடி செயல்பட்டு வருகிறது. இந்த சோதனை சாவடியில் 24 மணி நேரமும் புதுவை மது பாட்டில்கள் கடத்தல் தடுக்கும் விதமாக கடலூர் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருவது வழக்கம். இதேபோல ஜூலை 25ஆம் தேதி மாலை போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு பொலிரோ வாகனம் நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது. இதனையடுத்து சோதனை சாவடியில் இருந்த 3 போலீசார் அந்த வாகனத்தை துரத்தி சென்று மஞ்சக்குப்பம் மணிகூண்டு பகுதியில் நிறுத்தி பிடித்தனர். அப்போது வாகனத்தில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 3 பேர், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேர் என 5 பேரும் மது போதையில் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட துவங்கினர். முன்னாடி வாங்க சார், பின்னாடி வாங்க. மேலும் அவர்கள் வந்த வாகனத்தில் மது பாட்டில்கள் இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். வாக்குவாதத்தில் போலீசார் தங்களை தாக்குவதாக கூறி அவர்களே வீடியோவை எடுக்க துவங்கினார்கள். அத்தோடு வீடியோ எடுக்க துவங்கியவுடன் திடீரென அந்த போத இளைஞர்கள் எங்களை ஏன் தாக்கினீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை வாகனத்தில் ஏறுங்கள் என கூறினர். அப்போது வாகனத்தில் வந்த ஒருவர் 4 லிட்டர் வரை மது பாட்டில் எடுத்து வர அனுமதி உள்ளதாக போலீசாரிடம் கூறினார். உங்களுக்கு யார் கொடுத்தா? ஒரு லிட்டர் கம்மியா தான் எடுத்து போனேன். உங்களுக்கு யார் கொடுத்தா? அதை எடுத்துட்டு போவாங்க. அப்போது யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது என்று போலீசார் கேட்டபோது உங்களை சோதனை செய்வதற்கு யார் அனுமதி கொடுத்தது என அவர்கள் எதிர்கேள்வி எழுப்பியதுடன் நாங்கள் 1 லிட்டர் குறைவாகத்தான் கொண்டு வந்துள்ளோம், எங்களை ஏன் பிடிக்கிறீங்க என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒருவர் போலீசாரிடம் வேண்டுமென்றே கேள்வி கேட்டு வீடியோ எடுத்த போது போலீசார் அந்த செல்போனை பிடுங்கிய போது அவரிடம் வலுக்கட்டாயமாக இழுத்து தள்ளி செல்போனை பறித்து சென்றனர். அதன் பிறகு போலீசார் மீது திடீரென ஒரு பியர் பாட்டிலை உடைத்து ஊற்றியதால் அதிர்ச்சியடைந்த போலீசார் சேலத்தைச் சேர்ந்த விஜய பிரதாப், அருண்குமார், பிரகாஷ் ஆகியோரை பிடித்து புதுநகர் சட்டம் ஒழுங்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க பேசாதீங்க. தம்பி நீங்க வீடியோ எடுத்துங்க, நான் உங்களை வேணான்னு சொல்லி. மது போதை உச்சத்தில் சென்று போலீசாரிடமே கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மற்ற 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்.
இந்த தள்ளு முள்ளுவில் 2 போலீசாருக்கு லேசான காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில் கொண்டு வருவதற்கு அனுமதி இல்லை என்ற போதும் 4 லிட்டர் கொண்டு வரலாம் என சமூக வலைதளங்களில் பரவும் தவறான வீடியோவை பயன்படுத்தி இதுபோன்று சிலர் ஈடுபடுவதாக போலீசார் தெரிவித்தனர். வண்டி மறிச்சது ஓகே, வண்டியில இருந்தது ஓகே, அதெல்லாம் ஓகே. பதில் சொல்றேன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் ஆந்திர மாநிலத்திலிருந்து 3.4 லிட்டர் மதுபானத்தை விற்பனைக்காக கொண்டு வந்ததாக கும்மிடிப்பூண்டி மதுவிலக்கு அமலாக்க பிரிவினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். தமிழ்நாடு அரசாணையின்படி 4.5 லிட்டர் வரை மதுபானத்தை தனி பயன்பாட்டிற்காக வைத்திருக்கலாம் என்றும் தாங்கள் கொண்டு வந்த மதுபானம் தங்களின் சொந்த பயன்பாட்டிற்காகவே என்றும், எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் புலன் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. யாரு கேட்டு மேல கை வச்சீங்க? 1 மணி நேரமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் இல்லப்பா, வண்டி எடுங்க. யாருக்கு 1 மணி நேரம்? வந்தவனே யார் கை வைக்க சொல்லி? சரி வாங்க, வண்டி எடுங்க. ரூல்ஸ் போட்டா? சரி வாங்க வாங்க. இப்ப யார் உங்களுக்கு ரூல்ஸ் போட்டு மேல கை வைக்க சொல்லி? ஏய் வீடியோ யாரு கேட்டு மேல கை வச்சீங்க? யார் கை வச்சா? நீங்களா கை வச்சீங்க? சரி வாங்க வாங்க, வண்டி எடுங்க. யார் கை வச்சா? வண்டி எடுக்கிறது ஓகே, எடுக்கலாம் அது வேற. யாரை கேட்டு மேல கை வச்சீங்க? அரசு தரப்பில் ஆஜரான மாநில தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா 4.5 லிட்டர் விலக்கு அரசாணை என்பது தமிழ்நாட்டில் விற்பனை செய்யும் மதுபானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படும் மதுபானங்களுக்கு எந்த வகையிலும் பொருந்தாது என்றும் வாதிட்டார். இதற்கான விளக்கங்களை உள்துறை செயலாளர் ஏற்கனவே வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் முந்தைய தீர்ப்புகள் இந்த அம்சத்தை கருத்தில் கொள்ளாமல் வழங்கப்பட்டதாகவும் அவை இவ்வழக்கிற்கு பொருந்தாது என்றும் தெரிவித்தார். அத்துடன் புதுச்சேரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு 4.5 லிட்டர் வரை மதுபானம் கொண்டு வரலாம் என உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியதாக சமூக ஊடகங்களில் தவறாக பரவிய தகவல்களையும் சுட்டிக்காட்டினார். எனவே புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து 4.5 லிட்டருக்கு குறைவாகவோ அதிகமாகவோ எந்த அளவுக்கு மது பாட்டில்களை கடத்தி வந்தாலும் குற்றம்தான் எனவும், வாட்ஸ்அப்பில் வரும் தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் லெசி ராஜா. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.